நாய்க்கறியும் வரும், அணில் குஞ்சுகளும் வரும், இன்னும் போனால் தற்குறி ஆட்டுக்குட்டிகளும் இங்கே வரும். நான் இப்ப 4 திட்டம் சொல்லியிருக்கேன். என்னென்ன திட்டம்? முதல் திட்டம் சத்தமா 1000 ரூபாய், 2வது திட்டம் காலை உணவு, 3வது திட்டம் சத்தமா சத்தமா பஸ் பயணம். இந்த 3 திட்டத்தையும் ஒரு கும்பல் நிறுத்த சொல்லு. இந்த 3 திட்டத்தை நிப்பாட்டிடலாமா? பதில் சத்தமா நிப்பாட்டலாமா? யார் நிப்பாட்ட சொல்றது? சத்தமா அக்காவுக்கு தெரியுது, சொல்லுங்க. வெக்கப்படக்கூடாது, சொல்லுங்க. யாரு? ஆனா அக்கா சொல்லுக்கா, நீ சொன்னாதான் எஃபெக்டா இருக்கும். யாரு அது? யாரு நிப்பாட்ட சொல்றது? யாரு? மோடி. எங்க அக்கா பச்சை கலர் சாரி அழகா சொல்லு. யார் நிப்பாட்ட சொல்றது? மோடி. அந்த கும்பல் என்ன சொல்லுதுன்னா, நீ 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டு, காலையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறல அதை நிப்பாட்டு, இந்த அம்மாக்கள் இலவசமா பேருந்துல பயணம் போறாங்களா அதை நிப்பாட்டு. ஏன் நிப்பாட்டணும்னா, நான் நிதி கொடுக்க மாட்டேன். இப்போ ஒரு செய்தி, ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேம்மா. இங்க இருக்கிற எல்லாரும் இருக்கும், 3 தலைமுறை பெண்கள் இங்க இருக்கீங்க. ஒரு 60 வயசு பெண்ணும் எங்க பாட்டி ப்ளூ கலர் சாரியில அழகா உட்காந்து காதெல்லாம் கடுக்கன் மாட்டிக்கிட்டு சிரிப்பா. ஐயோ வெக்கத்தை பாரு. பாட்டி பேர் என்ன? தாந்தோணி அம்மா பாத்திமா. அப்டேட் இல்லாம இருக்காப்ல. பாத்திமா அக்காவை கூப்பிட்டு, எம்மா இங்க வா. ஐயோ வெக்கப்படாதம்மா. பாத்திமா அம்மாவை கூப்பிட்டு, எம்மா இங்க வாங்க, உங்க பேர் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு எழுத்து கூட்டி எழுத தெரியாது சாமி, மை டப்பா கொண்டு வா, நான் உருட்டி கை நாட்டு வைக்கிறேன். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ரைட். அப்படியே ஒரு எங்க அக்கா எடப்பாடின்னு சொன்னுச்சே, அக்கா பேர் என்ன? காயத்ரி. சாவித்ரி அக்கா. செல்வியா? சாவித்ரி இல்லையா, செல்வியா. செல்வி அக்காவை கூப்பிட்டு, அக்கா இங்க வா, செல்வி அக்கான்னு உன் பேர் எழுதுவியான்னு கேட்டா, நான் செல்வின்னு எழுத்து கூட்டி எழுதுவேன். பாப்பா உன் பேர் என்ன? யாரு? ஈஸ்வரி. ஈஸ்வரிய கூப்பிட்டு, பாப்பா ஈஸ்வரி உன் பேர் எழுதுவியா? நீ எப்படிமா எழுதுவ? சத்தமா இங்கிலீஷ்ல எழுதுவியா? சைன் பண்ணுவியா? இந்த பாத்துக்க, எங்க புள்ள இங்கிலீஷ்ல எழுதுவேன், தமிழ்ல எழுதுவேன். பாத்திமா அம்மாவுக்கு கை நாட்டு, செல்வி அக்கா பேர் எழுதுது, ஈஸ்வரி இங்கிலீஷ்ல ஈஸ்வரின்னு கையெழுத்து போடுவேன், பேப்பரை கொண்டா அப்படின்னு எங்க புள்ள சொல்லுது. 50 வருஷம் தான். 3வது தலைமுறை, முதல் தலைமுறை கை நாட்டு, 2வது தலைமுறை எழுதுறது. என் தங்க புள்ள ஈஸ்வரி இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்லுது. என்ன படிக்கிற ஈஸ்வரி? 10th. பாரு 10th. ஊபில இருக்கிற பிள்ளைய கூட்டு வந்தா நை ஆத்தாங்க. இதுக்கு என்ன பண்றான்னா, இப்ப நீங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? நம்ம வீட்டு பிள்ளைய ஹிந்தி படிங்கிறான். சரிடா, இப்ப ஹிந்தி படிச்சா என்னடா ஆகும்? நீங்க கூட இந்த டிவில எல்லாம் இவங்களோட நான் பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன். நிஜமால எனக்கு எந்த வியாதியும் கிடையாது. நான் 50 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓட்டுறேன், 5 கிலோமீட்டர் ஓடுவேன். நைட்டு ஒரு 30 நிமிஷம் இன்க்ளைன்ல 15 இன்க்ளைன்ல நடப்பேன். அப்பெல்லாம் எனக்கு பிரஷரே வராது. இந்த நித்யானந்தம், நாராயண இப்போ ஒரு ஒரு தாடி வச்சா, அவையெல்லாம் நம்ம குடும்பத்துல வாழ்ந்தவங்க. இந்த கருணேசன், ஸ்ரீகாந்த், கியாப்பே பேரன்னு, அவன் வாழ்ந்த உடம்பு ஃபுல்லா எங்க காசு, கலைஞர் வீட்டு காசு. அவங்க அம்மாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க தங்கச்சிக்கு அவர் சன் டிவில வேலை பார்த்தார். மனசாட்சி சார். தின்ன சோறுக்கு விசுவாசமா இருங்க சார். தின்ன சோறுக்கு விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? நின்று அவங்க எல்லாம் பேசினா நமக்கு கொதிப்பு, ரத்த கொதிப்பு வந்துடும் போல இருக்கு. நாங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நம்ம ஆளுங்க வேற கேட்பாங்க, சார் எப்படி சார் அப்படி பேசினாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நாளைக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிற சேரு கடியில கையை வச்சு பாருங்க, புகைச்சல். ஏன்னா எங்க தலைவர் கேமராவுக்கு பின்னாடி பாத்துக்கிட்டு இருப்பாரு, எல்லா டிபேட்டையும் பாக்குறாரு. ஒரு நாளைக்கு கோவம் ஓங்கி குத்திரலாமான்னு கையெல்லாம் பிடிச்சுக்குவோம் அப்படி. ஆனா அவர் தலைவர் பார்த்தா சத்தம் போடுவாரு, மரியாதையா இருக்கணும் அப்படின்பாரு. அப்படிதான் எங்க தலைவர் எங்களை வளர்க்குறாரு. ஆனா இவங்க பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமா.
ரொம்ப மோசமா என்ன சொல்றான்? இந்தி படிங்க, இந்தி படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்துக்கு காசு, உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல போகுது இல்லையா அதுக்கு காசு, உங்க பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்குறீங்களா அதுக்கு காசு. சரிடா, இதெல்லாம் கொப்ப வீட்டு பணத்திலேயா கொடுக்குற? கொப்ப வீட்டு பணத்திலேயா கொடுக்குற? எங்கள் வரி பணம். நீங்க டெய்லி குளிக்கிற சோப்பு, ஷாம்பு, தேங்காய் எண்ணெய், காலில் போற செருப்புக்கு நீங்க செலவு பண்ற மாசம் 1000 ரூபாயில இருந்து அந்த அம்மா லவுட்டிட்டு போறது 100 ரூபாயில எவ்வளவு சத்தமா 40 ரூபாயில இருந்து 38 ரூபாயில இருந்து 40 ரூபாய் தூக்கிட்டு போறாங்க. இந்த காசை தான் நாம கேட்கிறோம். எங்கள்கிட்ட இருந்து வரி புடுங்கிட்டு போற, எங்க அக்காமார் அம்மாமார் குளிக்கிற சோப்புல இருந்து வரிய திருடிட்டு போற, அந்த காசை எங்களுக்கு திரும்ப கொடுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நீ இந்தி படிச்சாதான் நாங்க காசு தருவோம், நீ இந்தி படிச்சாதான் நாங்க காசு தருவோம். இந்த மாதிரி எடப்பாடி ஆட்சியில சொல்லியிருந்தாங்கன்னா நேரா மோடி டேபிளுக்கு கீழே போய் சாமி எஜமான காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம மாணவருடைய எதிர்காலத்தை அடகு வச்சுட்டு என் நாற்காலியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துருவார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் நமக்கு கொடுத்த கொடை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், உன்னுடைய நிதிக்காக என் பிள்ளைகளை, என் தமிழ்நாட்டு தாய்மார்களை ஒருபோதும் அடகு வைக்க மாட்டேன் என்று சொன்னார். நான் சொல்றது கேளுமா, அவன் என்ன சொல்றான்? இந்தி படி அப்படிங்கிறான். சரிப்பா, விவாதத்துல வந்தோடனே இந்தி படிச்சா என்னையா? பானிபூரிக்கு கொஞ்சம் பானி அதிகமா கேட்கலாம், இதுக்கு நான் இந்தி படிக்கணும், இதுக்கு நான் இந்தி படிக்கணும். சரியா, வேற என்னடா பண்ண முடியும்? நீங்கள் வேற மாநிலங்களுக்கு டூர் போனீங்கன்னா, வேற இடத்துக்கு டூர் போனீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் அதிகமா கேட்கறதுக்கு இந்தி படிங்கிறான். இதெல்லாம் லைவ்ல சொல்றாங்க. எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். அப்புறம் இன்னொரு அம்மா லைவ்ல சொல்லுது, இந்தி படித்தால் இந்திக்காரர்கள் எங்களை கையை கட்டி ஏதாவது முத்தம் கொடுக்க வந்தா அவங்களை தள்ளி விட்டுட்டு இந்தியில திட்டிட்டு போயிடலாம், அதுக்கு இந்தி படிங்க. ஏவா, உங்க அறிவெல்லாம் கொண்டு போய் அங்க எங்கடா சொரு வருது? எங்க பிள்ளை ஈஸ்வரி சொன்னோம்ல, அது இப்ப ஏச்சு இங்கிலீஷ் பேச சொல்லி மைக் கொடுத்து பாருங்க, தொடர்ச்சியா அது பேசும். நாங்க பானிபூரி விக்கிறவன்ட்ட பானி கேட்கறதுக்கு ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை. இதே ஆலந்தூர்ல போய் ஒரு சர்வே ஆடு, ஹோட்டல்ல வேலை பார்க்கறது யாரு? சத்தமா ஹிந்தி படிச்சவன். நம்ம வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யார் வர்றது? சத்தமா ஹிந்தி. நம்ம வீட்டுல பூசு வேலை இருக்கு, யார் வரா? எங்க வீட்டுல பூசு வேலைக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் பானிபூரிக்கும் ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்க்கறது மட்டும் தான்டா இந்தி படிச்சது. எங்கள் தமிழ் பிள்ளைகள் ஆங்கிலம் படித்து உலக நாடுகளோடு தொடர்பு வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகள் படிக்கிற பிள்ளைகள் கிங்ஸ் கேம்பிரிட்ஜ்ல அவார்டு வாங்கிட்டு இருக்கான், அரசு பள்ளி மாணவர்கள். இதுதான் எங்களுக்கு தேவை. we are connected with the global. எங்களுக்கு பானிபூரிக்கு இந்தி தேவையில்லை. அப்படி இந்தியை கொண்டு வந்து திணிப்பதன் மூலம் அவர்களுடைய நோக்கம் இந்து ராஷ்டிரா. முதலமைச்சர் சொன்னார், பச்சிளம் குழந்தைகளுக்கான நிதியில் நீங்கள் விளையாடுகிறீர்கள். இந்த 2485 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்தியை திணிக்க எத்தனித்தால் அதை ஒருபோதும் அல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எங்கள் மண் இருமொழி கொள்கைக்கான மண், தமிழும் ஆங்கிலமும் தொடரும், எங்கள் மண்ணை உலகத்திற்கு உயர்த்துவோம்னு சொன்ன தலைவருக்கு பிறந்த நாள். யோசிச்சு பாருங்களேன். நம்ம பேருந்து திட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லி நிதியை நிறுத்துறோம். தேசிய பாதுகாப்பிற்கான பேரிடர் மேலாண்மை நிதியை நிப்பாட்டி வச்சிருக்கான். அதை போலவே நம்முடைய வளர்ச்சி திட்டம் எல்லாத்துக்கும், மெட்ரோ ரயில் 2 பேஸ் இன்னும் முடிக்காம இருக்கு, நிதி கொடுக்கல. இதை எல்லாத்தையும் கடந்து பொருளாதார நெருக்கடியை நம் கழுத்தை நெருக்குகிற போது ஒரு முதலமைச்சர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நம்ம 11 தோல்வி பழனிசாமி ஆட்சியில பொருளாதாரம் என்பது கீழே இருந்துச்சு. நான் நம்ம அமைச்சரை உதாரணத்துக்கு சொல்றேன். எடப்பாடி ஆட்சி காலத்தில் சிறு குறு தொழிலுக்கான ஒரு அமைச்சர் இருந்தார், எம்எஸ்எம்இ ஒரு அமைச்சர் இருந்தார். கிட்டத்தட்ட 65,000க்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இகளை இழுத்து மூடிட்டு பல தொழிலதிபர்கள் தற்கொலை செய்து கொண்டார். நான் அமைச்சரை வச்சு சாட்சியா சொல்றேன். அமைச்சர் பொறுப்பேற்றார். இது திராவிட மாடல் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இல சிறு குறு தொழிலில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இத நான் சொல்லல,
எங்களை கேள்வி கேட்கிறாங்கல்ல சங்கிகள், அவங்களோட அப்பா மோடி சர்க்கார் த மாஸ்டர் அவார்டு கொடுத்துச்சு எங்க அமைச்சருக்கு. எங்க அமைச்சருக்கு த மாஸ்டர் அவார்டு கொடுத்துச்சு. மாஸ்டர் அவார்டுனா என்ன தெரியுமா? சிறு குறு தொழிலை ஊக்குவித்து அவர் ஊர் ஊரா போறார். கோயம்புத்தூர் போய் அங்க பல லட்சம் பேரை சந்திக்கிறார். நீங்க தொழில் தொடங்குங்க, லோன் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒவ்வொரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் சிறு குறு தொழிலை மேம்படுத்தி அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முதலிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கிற, பெண்கள் நிறைய இருக்கீங்க இந்தியாவிலமா. இந்த வருஷம் இந்தியாவில் PhD ஸ்காலர்ஸ், அதாவது யூஜி, பிஜி, எம்ஃபில், PhD வந்து டாக்டரேட், பெரிய ஆய்வு நிறையியல் பட்டம். அந்த ஆய்வு நிறையியல் பட்டத்துல தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இந்த ஆண்டு 19,857 பெண்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? இந்தியாவிலேயே முதலிடம். இதெல்லாம் செய்ய முடிந்தது யாரால் என்றால், இன்றைக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு ஒப்பாரும் எக்காரும் இல்லாத தலைவருக்கு தான். தேர்தல் நெருங்குகிறது, தேர்தல் நெருங்குகிறது. சங்கி கூட்டம் வரும், இன்னும் 10 தோல்வி பழனிசாமி கூட்டமும் வரும், சில சில்லுண்டிகளும் வருவார்கள், ஆமைக்கறியும் வரும், அணில் குஞ்சுகளும் வரும், இன்னும் போனால் தற்குறி ஆட்டுக்குட்டிகளும் இங்கே வரும். இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கோ அணில் குஞ்சுகளுக்கோ ஆமைக்கறிகளுக்கோ இங்கு வேலை இல்லை. இது திராவிட மண். பெரியவர் ஆபிரகாம் போன்றவர்கள் கருப்பு சிவப்பை தூக்கி பிடித்து இயக்கம் வளர்த்த இந்த மண். நான் இன்னும் அடித்து சொல்லுகிறேன், தலைவர் சொன்ன 234இல் 200 வெற்றி வருகிறோம் என்று 234ஐயும் வெற்றி வருவதற்கு இயக்க தொண்டன் முடிவெடுத்து விட்டார். மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வெற்றி பெறுவோம். நாளையும் நமதே, நம்முடைய 200 நமதே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.